ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம இன்னைக்கு கல் தோசைக்கு ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு காரமான சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டேன். ஒரு 3 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு டீஸ்பூனு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம ஹோட்டல் சைடு மாடலில் தான் சின்ன வெங்காயம் ஒரு கார சட்னி செய்கிறோம் கல் தோசைக்கு. வெள்ளை உளுந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். பருப்பு எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் மாறட்டும். கல் தோசைக்கு இட்லிக்கு சூப்பரா இருக்கும் சட்னி. நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பருப்பு செவந்துடுச்சு. 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த சட்னி சின்ன வெங்காயத்துல தான் செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும். இஞ்சி ஒரு துண்டாலும் போட்டுக்கலாம் சின்னதா. நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் 2. பூண்டு பல்லு ஒரு 10 பல்லு போட்டுக்கலாம். வர மிளகா ஒரு 6 மிளகா போடுறேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சட்னிக்கு தகுந்த மாதிரி உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நான் தக்காளி 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். 1/4 கிலோ வெங்காயத்துக்கு 100 கிராம் தக்காளி, நல்லா பழமா இருக்கிற தக்காளியே சேர்த்துங்க. தேங்காய் பத்தை 3 தேங்காய் பத்தை எடுத்துக்கிறேன். தேங்காய் பத்தை வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணா நான் வெயிட் பண்ணிடலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியே நல்லா வதங்கிட்டு இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம சட்னி அரைச்சின்னு வந்துடலாம். சூடு ஆறிச்சு, இப்போ நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. சட்னி அரைச்சாச்சு. நல்லா நைஸா அரைக்கணும். நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுப்புல தாளிக்கிற கரண்டி வச்சாச்சு. சட்னி தாளிச்சுக்கலாம். நெய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நெய்யில தாளிச்சுக்கலாம், நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னி சூப்பரா ரெடி ஆகி போச்சு. இப்ப நம்ம கல் தோசை ஊத்திக்கலாம். தோசை கல் வச்சாச்சு. நம்ம தோசை மாவு ஊத்திக்கலாம். நம்ம கல் தோசை தான் ஊத்துறோம். மேல எண்ணெய் ஊத்திக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். தோசை வெந்திருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். தோசை நல்லா வெந்துடுச்சு பாருங்க.
ஒரு பொடி தோசை, நம்ம 2 பொடி தோசை ஊற்றிக்கலாம். பொடி போட்டுக்கலாம் மேலே. நெய் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூனு. மூடி வச்சிடலாம். தோசை எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு ஹோட்டல் மாடல்ல கல் தோசை, பொடி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். அதுக்கு சின்ன வெங்காயத்தில் ஒரு காரமான சட்னி ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா எவ்வளோ பசன்னு இருக்கு பாருங்க. தோசை சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.